உன்னை எப்படி பிடிச்சது பாத்தியா? ஒரு வழியா உன்னை பிடிச்சிட்ட பாத்தியா? நீங்க எங்க படிக்கிறீங்க மாமா? ஓ அப்படியா? போங்க அப்படி. அப்படியா? அப்ப வர இருடி. ஐயோ மாமா, என்ன ஆச்சு உங்களுக்கு? தண்ணி கொண்டு வரவா? என்னாச்சு உங்களுக்கு? நான் வேணா போய் தண்ணி கொண்டு வரட்டா உங்களுக்கு? பாத்தியா உன்னை எப்படி ஏமாத்துறேன்னு? ஏமாத்துட்டல? எப்படி எப்படி இருக்கு என் ஐடியா? ஏன் இந்த மாதிரிலாம் நடிக்கிறீங்க நீங்க? எனக்கு என்ன தோணுதுன்னா, நேத்து நீங்க இந்த மாதிரி தான் நடிச்சீங்கன்னு. இவ்ளோ நல்லா நடிக்கிறீங்களே, நீங்க சினிமால போய் நடிக்க வேண்டியதானே? நேத்து ராத்திரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி என்னோட மூட ஸ்பாயில் ஆக்காதடி. என்னோட குண்டு நாய்க்குட்டியோட விளையாட விடு. ரீனா, அது வந்து அப்பாவோட பெட்ரூம்ல உனக்கு என்னடி வேலை? உங்க அப்பா தான் என்ன கூப்பிட்டாருங்க. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? மருமக என் தலைக்கு மசாஜ் பண்ணிக்கிட்டு இருந்தா. எனக்கு டயர்டா இருந்தது. பாவம் அவளும் தூங்கி இருந்திருப்பா. எல்லாத்தையும் தப்பாவே நினைச்சுக்கிட்டு இருக்க. அப்பா, எனக்கு எல்லாம் தெரியும் இங்க என்ன நடக்குதுன்னு. வர்மா கிட்ட காசு வாங்கிட்டு வந்துட்டேன். டிராயிங் ரூம்ல உங்களோட காசை வச்சிருக்கேன். அத போய் கட்டி பிடிச்சிட்டு தூங்குங்க. ஏய், இங்க வாடி. வாடி. நம்பிக்கை துரோகி. பண்றீங்க? நீங்க எப்படி அப்படி எல்லாம் யோசிக்கலாம்? யோசிச்சனா? நான் என் ரெண்டு கண்ணாலையும் பார்த்தேன்டி. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நானும் மாமாவும் ரெண்டு பேரும் ஒண்ணா படுத்துட்டோம்னா? நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணறேனா? உனக்காக நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன். ஆமா, இது வரைக்கும் நீ எனக்காக என்ன பண்ணிருக்க? கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு. எப்ப பாரு அப்பாவோட ப்ராப்பர்ட்டி பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்க. எப்பயாவது கேட்டிருக்கியா எனக்கு என்ன தேவைன்னு? தேவை இல்லன்னு. அதுக்காக நீ எங்க அப்பாவோட பெட்ரூம்லயே போய் படுத்துப்பியா? அப்படி இல்லங்க, நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டோம். நான் சொல்றத ஒழுங்கா கேளுங்க. நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ரெண்டு பேரும் அன்னைக்கு என்ன பேசணும்னு, அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் என்ன பிளான் பண்ணோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. சொல்லு, அன்னைக்கு நம்ம என்ன பேசணும்? நம்ம என்ன பிளான் பண்ணோம்? எல்லாத்தையும் மறந்துட்டியா? என்னாச்சு சுஜித்? ஏன் டென்ஷனா இருக்கீங்க? இங்க அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்க. ஒண்ணு இல்லடா. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னோட பிசினஸ் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ண போறேன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்படி யோசிச்சா எப்படி காசு சம்பாதிக்க முடியும்? காசுக்கு நான் எங்க போறது? இந்த கிழமை ஒவ்வொரு காசுக்குமே கணக்கு வச்சிட்டு இருக்கான். காசு ஏதாவது காணா போச்சுன்னா உடனே என்ன பிடிச்சுக்குவான். உனக்கு தான் தெரியும்ல அந்த ஆளை பத்தி. இந்த வீட்டுல எனக்குன்னு இவ்வளவு கூட எனக்கு மரியாதை இல்ல. நீ ஓகேன்னு சொன்னா ஒரு வாட்டி நான் அவர்கிட்ட பேசி பார்க்கவா? இல்ல, நீ எப்படி புரிய வைப்ப? நம்ம வழியில இருந்து அவரை தூக்கிடுவோம். உனக்கு மூளை ஒழுங்கா வேலை செய்யாதா? அப்பாவை கொலை பண்ணிட்டான். நான் எப்ப சொன்ன அவரை கொலை பண்ணணும்னு? அவருக்கு ஹார்ட் அட்டாக் வர வச்சிடலாம். இங்க பாருங்க, உங்களுக்கு தான் தெரியும்ல. அது என்னன்னா, மாமா சீக்கிரம் நடந்தாருன்னா அவருக்கு செஸ்ட் பெயின் வந்துரும். நீ யோசிச்சு பாரு, ஒருவேளை அவர் என் பின்னாடி ஓடினாருனா அப்புறம் ரொம்ப சீக்கிரமாவே மேல போயிடுவாரு. ஆனா அப்பா ஏன் உன் பின்னாடி ஓட போறாரு? உனக்கு தான் அது என்னன்னு தெரியும்ல. அவர் இன்னும் அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் வீக்கா தான் இருக்காரு. அவருக்கு வயசுதான் ஆச்சு, ஆனா அவருக்குள்ள இருக்க ஆசை இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்கு. பாக்கும்போது என்ன தெரியுதுன்னா, அவருக்கு கண்டிப்பா என் மேல ஆசை இருக்குன்னு. நம்ம ஏன் இந்த விஷயத்த யூஸ் பண்ணிக்க கூடாது? இது கரெக்டா இருக்கும். நீ ஒரு தடவை அப்பா கிட்ட அந்த மாதிரி நடந்துக்க. எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும் அந்த ஆளு அந்த மாதிரியான ஆளு தான். அப்புறம் இப்படி பண்றதுனால பாம்பும் செத்து போயிடும், பாம்படைச்ச கொம்பும் உடையாது. இதுதான் நான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கணும்னு இருந்தேன். இது கரெக்டா தான் இருக்கும். அப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? வாடி என் ரீனா செல்லம். இது ரொம்ப அழகா இருக்கு. பத்தியோ டென்ஷன் ஆகாதீங்க. I love you so much. அப்படினா நான் பார்த்தது எல்லாம் வெறும் நடிப்பா? ஆமா, வேற என்னங்க? நீ தானே என்கிட்ட சொன்ன உங்க அப்பா கிட்ட ப்ராப்பர்ட்டி வாங்கி காசு அரேஞ்ச் பண்ணி நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு. I'm so sorry ரீனா.
நீ ஆக்டிங் தான் பண்ணிட்டு இருந்தியா? நீ ஆக்டிங்ல ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணதுனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா நீ எங்க அப்பா கூடயே தப்பா நடந்துக்கிட்டேன்னு. ஐ அம் சோ சாரி. அந்த மாதிரி எப்பயும் யோசிக்காது. நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், புரிஞ்சுக்கோ. நான் உண்மையா தான் சொல்றேன். உனக்காக நான் என்ன வேணா என்ன பண்ணுவேன். மன்னிச்சிரு நீ ரீனா. பயப்படாத. என்ன நான் உன்னை விட்டு மன்னிச்சிரு. எங்கேயும் போக உன்னை போய் மாட்டேன். தப்பா நீ எதுக்கும் நினைச்சிட்டேனே. பயப்படாத. வணக்கம் வணக்கம் துபே சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் அதே பிசினஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் துபே சார். அப்படியே சந்தோஷமா சந்தோஷமா வாழ்க்கையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அடேங்கப்பா, இன்னும் நீ திருந்தவே இல்லையே. அதெல்லாம் எப்படி மாறும் சொல்லுங்க? எனக்கு அப்படி ஒண்ணு வயசாகலையே சார். அடேங்கப்பா, இன்னும் உனக்கு வயசு போகலையா? எனக்கு என்ன வயசாயிடுச்சு துபே சார்? எனக்கு இளமை இன்னும் அப்படியே தான் இருக்கு, வயசெல்லாம் ஆகல சார். அப்படியா? அப்புறம் துபே சார், ஆ, மார்க்கெட்ல ஏதோ புது ஐட்டம் வந்திருக்குன்னு என்ன கேள்விப்பட்டேன். சொல்ற? என்ன சார், 2 பேரும் சேர்ந்து போய் பார்க்கலாமா? கண்டிப்பா சரி, போலாம். என்னன்னு போய் பாருங்க நான் துபே சார். இப்பவே அங்க போய் பார்க்கறேன். புது குதிரையில சவாரி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா சார்? 2 பேரும் சேர்ந்து ம். பண்ணலாம். சீக்கிரம் ஒரு வழி பண்ணுங்க. பண்றேன். அப்பா அப்பா துபே சார், நான் அப்புறமா பேசுறேன். என்னடா? அப்பா எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. நான் என்னோட பிசினஸை ஸ்டார்ட் பண்ணணும். இது வரைக்கும் ஏதாவது பிசினஸ் பண்ணிருக்கியாடா நீ? இப்ப பண்ணலாம்னு சொல்ற? இது வரைக்கும் நீங்க எப்ப எனக்கு பணம் கொடுத்துருக்கீங்க நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு? என்கிட்ட இதுக்கெல்லாம் காசு கிடையாதுடா. எனக்கு தெரியும்டா. ஆ? என்ன பிசினஸ் பண்ணுவேன்னு. வாழ்க்கையில உருப்படி ஏதாவது பண்ணிருக்கியா? எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லடா. அப்புறம் இன்னொரு விஷயம், வேலை பார்க்கணும்னா என் கூட இருந்து வேலையை கத்துக்க, புரியுதா? இல்லப்பா, நான் சொந்தமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கு உன் கூட வேலை பார்க்க பிடிக்கல. டேய் சுஜித், நான் ஒரு தடவை சொன்னேன்னா சொன்னதுதான். நான் உனக்கு 1 ரூபாய் கூட கொடுக்க போறதில்ல. ஏன்பா கொடுக்க மாட்டீங்க? அது என்னோட இஷ்டம், என்னோட பணம்டா, புரியுதா? போ, போடா. ஆ, ஓ, அடேங்கப்பா. ஆஹா, நல்லா இருக்காளே. உன்னை கண்டிப்பா ஏதாச்சும் பண்ணியே ஆகணும்பா. உம்மா. என்னங்க, எப்ப பார்த்தாலும் வேலை 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 தான் உங்களுக்கு. இன்னைக்கு சண்டே தானே, என்னையும் கொஞ்சம் பார்க்கலாம்ல? சரி வாங்க, நம்ம 2 பேரும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம். பாரு ரீனா, எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை தான் இருக்கு. இங்க பாருங்க, எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு வேலை தான் முக்கியம். ப்ளீஸ் கொஞ்சம் இங்க வாங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ ரீனா. அப்பாதான் காசு தரது இல்லையா? நான் வேலை பார்க்கலன்னா அப்புறம் வீட்டில் எப்படி காசு இருக்கும்? வேலை தான் வாரம் ஃபுல்லா பண்ணிட்டு தானே இருக்கீங்க. எப்பயாச்சும் கொஞ்சம் லவ்வும் பண்ணி பார்க்கலாம்ல? எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு வேலை வேலை, அப்படி என்னதான் இந்த வேலையில இருக்கோ? அது வந்து அது யார் ரீனா போன்ல? அது அது என்னன்னா, யாரோ கஸ்டமர் கேர் நினைக்கிறேன். அவங்க தான் இந்த ஆஃபர் அந்த ஆஃபர்னு எப்ப பார் சண்டே அன்னைக்கு கூட விட மாட்டேங்கிறாங்க. வீணா போனவனே. அப்புறம் ரீனா, நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, நம்ம ஏன் டீல விஷத்தை கலந்து அந்த கிழவனை போட்டு தள்ளிடக்கூடாது? நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? பைத்தியமா உனக்கு? ஒருவேளை உங்க அப்பாவுக்கு டீல விஷத்தை கலந்து நம்ம 2 பேரும் கொடுத்துட்டோம்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல நம்ம 2 பேரும் தான் மாட்டுவோம், தெரியுமா உனக்கு? அப்புறம் போலீஸ் நம்ம 2 பேரையும் சேர்த்து உள்ள போட்டுருவாங்க. என்ன யோசிக்கிற நீ? ஆனா